ஓம் பால கணபதியே போற்றி போற்றி, அம்பாளே போற்றி போற்றி, சித்தி புத்தி விநாயகா போற்றி போற்றி, ஜோதிடத்தின் முதல் எழுத்தே கால யோக சக்கரத்தின் சக்தியே பால கணபதியே சித்தி புத்தி விநாயகா அருள்மழையில் 12 ராசி 27 நட்சத்திரத்தின் ராசி ஜோதிட பிரியர்களே, உங்கள் வாழ்க்கையில் இறைவனின் அருள்மழை கிடைத்திட வாசலில் ஒளிமயமான எதிர்காலம். தினசரி உங்கள் வாழ்க்கையில் இறைவன் வழி நடத்திட எங்கள் சேனலை லைக் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இறைவனின் அருளால் பூமியில் பல நன்மைகளும் காலத்தால் அழியாத பேர் புகழும் உங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் மகிழ்ச்சியும் அசுர பலம் இருந்தால் எதிரிகளை வீழ்த்தும் சக்தியும் உங்களுக்கு இறைவனின் துணையால் நல்லதே நடக்கும், நன்மையே செய்வோம். ஓம் நமச்சிவாய. எங்கள் சேனலை லைக் செய்யுங்க. லைக் செய்தவுடன் உங்களுக்கு அற்புதமான இறை அருள் கொண்ட நல்வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வரும். 12 ராசி 27 நட்சத்திரத்தின் ஜோதிட பிரியர்களே, அஸ்வினின் முதல் ரேவதி வரை அற்புத யோகங்களில் பிறந்திருக்கும் 12 கட்டத்தின் கால சக்கரத்தின் கால யோக மகிமை அருள் கொண்ட ராசி பிரியர்களே, என் வாழ்க்கையில் நான் செய்த சில தொண்டுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் நான் மாண்புமிகு தளபதியார் என்று அழைக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜாதக அடிப்படையில் தமிழகத்தின் முதல் மந்திரியாக வருவார் என்று கணித்து கூறிய பெருமைக்குரிய ஜோதிடர் நான். இறைவன் அருளால் 2 முறை பலித்தது, ஒன்று துணை முதலமைச்சர், இன்னொன்று தமிழகத்தின் முதல் மந்திரி என்று. இவர் ஜாதக யோக அம்சத்தில் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், தனுசு லக்கணம். இவர் ஜாதக அடிப்படையில் சில யோக கட்டங்களில் சில குறைபாடுகள் இருந்ததால் முதல் அமைச்சராக உயர் பதவிகளுக்கு வர முடியாத கிரக சாரங்கள் இருந்ததாலும் என்னுடைய அயராத பூஜையால் அதை மாற்றி அமைச்ச பெருமை எனக்கு உண்டு. இல்லாவிட்டால் இவர் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. பல பேர் சொன்னார்கள் ஒரு கட்டம் சரியில்லை, வட்டம் சரியில்லை. இருப்பினும் ஒரு வகையான சரியான உண்மைதான். இவர் ஜாதக யோக அம்சத்தில் பிரம்ம காண்டக யோக அம்ச 18 சித்தர்களின் யோக மகிமையில் நான் மாற்றிய விளைவாக என் வாழ்க்கையில் வறுமையும் கொடுமையும் தாங்க முடியாத துயரங்களும் பல இன்னல்களும் சந்தித்தது இறைவனுக்கே வெளிச்சம். இருப்பினும் நான் கொடுத்த வாக்குப்படி ஐயா அண்ணன் மாண்புமிகு தளபதியார் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் கொடுத்த வாக்கு ஜோதிட அடிப்படையில் உறுதிமொழியாக முதலமைச்சராக 2 முறை நான் ஆக்கிவிட்டேன். இருப்பினும் எனக்கு எந்த நன்மையும் ஏற்படவில்லை. கண்ணீரும் தாங்க முடியாத அவமானங்களும் பலரால் கேலி சித்திரமாகவும் அவமானங்களும் என்னை சூழ்ந்து நான் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். அண்மையில் என் தாயார் இயற்கை எழுதினார். அவர் இறுதி சடங்குக்கு கூட பணம் இல்லாமல் தவித்த போது இவரை பிடிக்காத சில விஷமிகள் அன்றே சொன்னோம். ஐயா மாண்புமிகு அன்புக்குரிய அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜாதக யோக அம்சத்தில் நீ கணித்து முதலமைச்சராக வருவாய் என்று கூறினார். 2005 நீ சொன்னபோது உள்ளாட்சித்துறை அமைச்சரான பிறகு துணை முதல்வரான பிறகும் இந்த உதவியும் உனக்கு செய்யவில்லை. 10 ஆண்டு காலமும் உன்னை கண்டு கொள்ளவில்லை. நீ விடாமுயற்சியாக செய்து கொண்டு இருந்தாய். நாங்கள் அப்போதே உன்னை அழைத்தோம். எங்கள் பக்கம் வந்துவிடு. ஐயா திரு மு.க. ஸ்டாலின் எந்த உதவியும் செய்ய மாட்டார். அவருக்கு அதை மாதிரி செய்கிற எண்ணமும் இல்லை. இல்லாவிட்டால் துணை முதலமைச்சரான பிறகு உன்னை கூப்பிட்டு உனக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கலாம். 10 ஆண்டு காலமும் நீ படாத பாடுபட்டாய். நாங்கள் அப்பயே விட்டுவிடு. திமுக ஆட்சி நீ வராது. 2G ஈழத்தமிழர் பிரச்சனைகள் இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் சொன்னோம். கேட்காமல் உன் சொத்துக்களை விட்டு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும், மு.க. ஸ்டாலின் முதல் மந்திரியாக வருவார் என்று பலரும் கணித்து கூறியன. அதனால் எவ்வளவு இன்னல்களை நீ சந்தித்தாய். ஏதாவது ஒரு உதவியோ நீ இருக்கிறாயோ செத்தாயா என்று ஏதாச்சும் ஒன்று உனக்கு செய்திருக்கிறார்களா என்று என்னை கேட்டு கேலி திட்டு அவமானப்படுத்தி விட்டு கைத்தட்டி சிரித்தார்கள். அதை பற்றி கலங்கவில்லை. நான் கணித்த கணிப்பு அவர் விருப்பப்பட்டு நான் முதலமைச்சர் என்று கூறவில்லை. ஜாதக அடிப்படையில் நான் கணித்து அவருடைய ஜாதக யோக அம்சத்தை அடிப்படையில் தான் கூறினேன் என்று சொன்னேன். அவர் உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் என் ஜாதகம் பழிக்க வேண்டும் என்றதற்காக உழைக்கிறேன் என்று அவரை பிடிக்காத சில விஷயங்களிடம் சொல்லி நான் என் தலை நிமிர்ந்து என்று நிற்கிறேன் என்றால் பகவானின் அருளால்
இறைவனின் அருளால் ஐயா அன்புக்குரிய நண்பா, நான் கணித்த கணிப்பை ஏற்று பல நன்மைகள் செய்தாலும் மக்களுக்கு நான் கணித்த கணிப்பை ஜாதக அடிப்படையில் தமிழகத்தின் முதல் மந்திரியாக வருவார் என்ற நான் கணித்த கணிப்பை ஏற்று அதை நம்பி அதற்காக முயற்சிகள் எடுத்தது முக்கிய பங்கு அன்புக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. அவரும் அலட்சியப்படுத்தியிருந்தார். என் ஜோதிடத்தை மதிக்காமல் இருந்திருந்தார். நான் சொன்னது வெறும் காத்திலும் தண்ணிலும் கலந்து போயிருக்கும் என்பது உண்மை. இவரை பிடிக்காத சில விஷயங்கள் என்னை எவ்வளவு பாடுபடுத்தி என் வறுமை கோட்டில் என்னை கண்ணீர் மங்க நெருப்பில் போட்டு வாட்டினாலும் நான் அஞ்சாமல் 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இல்லாத போது பிறர் இவரை பிடிக்காத சிலருக்கும் தளபதி என்ற சொல்லை மாற்றி தமிழக முதல்வர், வருங்கால முதல்வர் என்று சொல்ல வைத்த பெருமை எனக்கு உண்டு. ஜோதிடத்தின் அடிப்படையில் பல இன்னல்கள் நான் சந்தித்தாலும் அஞ்சாமல் நான் கொடுத்த வாக்கு சிம்ம ராசி பூரண